வணக்கம். என்னோட அடுத்த போரும் சந்தையுமோட எபிசோட். இன்னைக்கு மார்க்கெட் ஒரு மாதிரி ஃபிளாட்டிஷா இருந்தது வச்சுங்களேன். நிஃப்டி ஒரு 0.5% கீழே விழுந்தது. பட் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் கொஞ்சம் 0.5%, 0.2% மேலே வந்தது. மைக்ரோ கேப் ஒரு மாதிரி ஃபிளாட்டா இருந்தது. அட்வான்ஸ் டிக்ளைன் பார்த்தீங்கன்னா ஒரு 13,360 ஸ்டாக்ஸ் மேலே போச்சு, ஒரு 1,600 ஸ்டாக்ஸ் கீழே போச்சு. ஸோ மோரல்லஸ் ரஃப்லி ஒரு 40-60 ஒரு ரஃபாக ஃபிளாட்டாக இருந்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் ஒரு பிஹேவியர் பார்த்தா கொஞ்சம் ஜாஸ்தி மூவ்மெண்ட் இல்லாத மாதிரி இருக்கும். பட் டியூரிங் த டே இன்னைக்கு நிறைய வாலட்டிலிட்டி இருந்தது, அப் அண்ட் டவுன். வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் ஒரு 2% குறைஞ்சு 17 கிட்ட தான் இருக்கு. பட் அப் அண்ட் டவுன் நிறைய இருந்தது. அந்த அப் அண்ட் டவுன் நிறைய இருந்து பட் ஸ்டெபிலைஸ் ஆயிடுது. ஸோ என்னன்னா காலையில கொஞ்சம் இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் இவங்க எஃப்ஐஎஸ் எடுத்ததுனால கொஞ்சம் ஷார்ட் கவரிங் பண்ணியிருப்பாங்க, அதனால ஏறி இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே வந்தோடனே திருப்பி அவங்க ஷார்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அண்ட் கேஷ் செல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ எதுக்கு நான் இவ்வளோ இதை சொல்றேன்னா, இப்போ இது கிளியரா இது ஒரு ஏப்ரல் மாசத்துலேருந்தே ஃபர்ஸ்ட் வீக் விட்டுட்டா, ஃபர்ஸ்ட் வீக்ல பயங்கரமா வித்துருந்தாங்க எஃப்ஐஎஸ், பயங்கரமா வாங்கியிருந்தாங்க டிஐஎஸ். பட் அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா எஃப்ஐயோட செல்லிங் கண்டினியூ ஆகிட்டு பட் குறைஞ்சிருக்கு. டிஐயோட பைங் ஒரு 2 வாரத்துக்கு ரொம்ப குவைட்டா இருந்தது. இப்போ போன வாரத்துல திரும்பி ஏறி இருக்காங்க. ரீட்டைல் நினைச்சுன்னா நிறைய வாங்குறாங்க, அதனால தான் உங்களுக்கு ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் இண்டெக்ஸ்லாம் கொஞ்சம் ஏறுது. ஸோ இந்த பிஹேவியர் பேட்டர்ன்ல என்னத்துக்கு காரணம் இதுலன்னா, எஃப்ஐஎஸ் பொறுத்த மட்டும் ஜியோபொலிட்டிக்கலி இந்தியாவுக்கு இந்த ஆயில் விலை ரொம்ப முக்கியத்தினால அது என்னைக்கு இந்த ஆயில் விலை ஏற வரைக்கும் கொஞ்சம் செல்லிங்க இன்க்ரீஸ் பண்றாங்க. ஆயில் விலை கொஞ்சம் சாந்தமா இருந்தா கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணி கொஞ்சம் பிளஸ் கூட வராங்க. பட் ஸ்ட்ராங்கா மார்க்கெட் எங்கேயாவது மேல போகணும்னா ஒரு கம்ப்ளீட்டா ஜியோபொலிட்டிக் சொல்யூஷன் வந்தால் தான் எஃப்ஐஎஸ் ஒரு 5,000 10,000 அந்த மாதிரி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படியே தான் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். டிஐஎஸ் என்ன பண்றாங்க, செக்டர் ரொட்டேஷன் பண்றாங்க. இன்னைக்கு எஃப்ஐஎஸ் கொஞ்சம் அதிகமாக விற்கிறாங்களோ அப்போ அவங்க அதிகமாக வாங்குறாங்க. ஏன்னா அந்த எந்த பிரைஸ் ஸ்டாக் பிரைஸ் அவங்களுக்கு கொஞ்சம் வேல்யூ ஜோன்ல வர வேண்டியது அதை போய் வாங்கிடுறாங்க. அதே சமயத்தில் எங்கெல்லாம் நல்ல ப்ராஃபிட் பண்ணிருக்கோ அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணி நல்ல ஏர்னிங் சீசன்ல ஒரு நல்ல ஸ்டாக் நல்ல ரிட்டர்ன் கொடுத்து கைடன்ஸ் நல்லா கொடுத்தாலும் அதை வாங்குறதுக்காக கொஞ்சம் கேஷ் கையில ரெடியா பண்றதுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணிக்காங்க. ஸோ டிஐஎஸ் கையில இருக்க முழுக்க பணமும் போட மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா தான் போட்டு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டு கொஞ்சம் ஃபுல் ஏர்னிங் சீசனுக்காக பாக்கி தொகையை வச்சிருக்காங்க. ரீட்டைலர் நிச்சயம் ஆனா இன்னைக்கு கரெக்ஷன் ஆகுது, அன்னைக்கு போய் வாங்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதனால தான் பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் மிட் கேப் மைக்ரோ கேப்போட இண்டெக்ஸ்லாம் லார்ஜ் கேப்போட பெட்டர் பெர்ஃபார்ம் பண்றது. இன்ஃபேக்ட் 1 இயர் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். 1 இயர் ரிட்டர்ன்ல நிஃப்டி ஃபிளாட்டா இருக்கு, ஆனா மிட் கேப் இண்டெக்ஸ் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் 10% இருக்கு. ஸோ கிளியரா ரீட்டைலர் நினைச்சுனாய் இந்த மார்ச் கரெக்ஷனுக்கு அப்புறம் எல்லாருமே தன்னோட போர்ட்ஃபோலியோ ஆவரேஜ் பண்றதுக்கு போட்டு லம்சம்லாம் போடுறாங்க. இப்போ நீங்களும் அது மாதிரி பண்ணமாங்கிறதுக்குன்னா அது ரொம்ப ரீட்டைல் மீடியம் டேர்ம் இன்வெஸ்டர்னா அது மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் மென்டாலிட்டிலயோ ஷார்ட் டேர்ம் அவுட்லுக் வச்சு பண்றவங்க தைரியமா பண்ணாங்க, அந்த லாஸ் எடுத்துக்கிற சக்தி அவங்கள்ட்ட இருக்கு, அதனால இது மாதிரி பண்றாங்க. அதே மாதிரி HNIs ஃபேமிலி ஹவுஸ்னா நிறைய பணம் இருக்கு, அவங்க இந்த மாதிரி கால் எடுக்கிறதுக்கு அவங்க ரிஸ்க் கேபிட்டல் ஹையா இருக்கு. பட் ஆஸ் அ நார்மல் ஒரு மாடரேட் ரிஸ்க் மீடியம் டேர்ம் இன்வெஸ்டருக்கு இது ஐடியல் சூழ்நிலை. ஏன்னா இன்னைக்கு எஃப்ஐஎஸ் வித்து நிற்காங்க, அதனால மார்க்கெட் ஜாஸ்தி ஏற மாட்டேங்கிறது. டிஐஎஸ் அதை அதிகமாக விட விட முடியும். அதனால இனிமேலிருந்து வெயிட் பண்ண இன்னும் மார்க்கெட் இன்னும் கரெக்ட் ஆகலாம், அதுக்கப்புறம் நீங்க வாங்கலாத்துக்கும் அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா டிஐஎஸ் எஃப்ஐஎஸ் என்னைக்கெல்லாம் கொஞ்சம் விற்பனை ஏற்றினாங்களோ அன்னைக்கெல்லாம் இவங்க வாங்குறதையும் ஏற்றிடுறாங்க. ஸோ மார்க்கெட்டை அதிகமாக விட விடுறது இல்லை டிஐஎஸும். அண்ட் ரீட்டைல் நான் சொன்னேன் அவங்களுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டியா தெரியுது, ஏன்னா ஆல்ரெடி அவங்க போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிட்டாங்க அண்ட் ஷார்ட் டேர்ம்ல அந்த ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்காங்க. ஸோ உங்களை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி திரும்பி ஆப்பர்ச்சுனிட்டி வராது வாங்குறதுக்கு. ஆனா அதே லம்சம்ல போட்டா இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் வந்தா தாங்கிக்கிற சக்தி இருக்கான்னு யோசிங்க. ஸோ ஸ்டாகர்டு பண்றது தான் நான் திருப்பி திருப்பி டெய்லி இதை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டாகர்டா பண்ணுங்க, செக்டர் ஸ்டாக் பிக் பண்ணாதீங்க, இன்னும் ஏர்னிங் சீசன் இன்னும் ஃபுல்லா கிளாரிட்டி வரல. அண்ட் டைவர்சிஃபை பண்ணியே வச்சுக்கோங்க, அதுதான் நான் சொல்றதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பி கிடைக்காது உங்களுக்கு. ஏன்னா மற்றபடி இந்தியாவை பொறுத்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ஆயிலோட விலைனால நம்ம எக்கானமிலையும் இபிஎஸ் குரோத்லையும் ஒரு தாக்குதல் தான். அது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். எஸ், இந்த குவார்டர் ஏர்னிங்ஸ்லையும் தெரியும், ஏன்னா வார் முடியல இன்னும். ஸோ ஏப்ரல் மாதமும் மே மாதமும் அதோட இம்பாக்ட் இருக்கும். ஸோ அடுத்த குவார்டர்ல ஜூலைல வர ரிசல்ட்லையும் இதெல்லாம் தெரியும். பட் மார்க்கெட் ஓரளவுக்கு அது ஆன்டிசிபேட் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த ஏர்னிங் சீசன்ல தான் அந்த ஃபுல் இயர் பிஇ கால்குலேட் பண்ணி ஒரு ஃபார்வர்ட் பிஇ கணிப்பாங்க, ரைட்டா? ஸோ நீங்க இந்த ஸ்டாகர்ட் வாங்காம இருக்காதீங்க, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பி கிடைக்காது, வாங்காம இருக்காதீங்க. பட் ஸ்டாகர்ட் அண்ட் டைவர்சிஃபைடு. ஸோ இப்போ இந்த மார்க்கெட் சூழ்நிலை பத்தி சொன்னேன், இன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னு. பட் நாளைக்கு அப்படின்னு பார்க்க போனா போஸ்ட் மார்க்கெட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த ஈரான் இன்னைக்கு 2 மிசைல் ஃபயர் பண்ணா யூஏ மேல, அதனால ஆயில் பிரைஸ் ஏறுன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த அமெரிக்கன் டிஃபென்ஸ் செக்ரட்டரி மிஸ்டர் ஹெக்ஸத் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி ஈரான் அது செஞ்சா கூட அது சீஸ் ஃபயர் வயலேஷனா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்படின்னோட மார்க்கெட் ஒரு ரிலீஃப். ஸோ ஆயிலோட விலை 114 இப்போ 109க்கு இறங்கிடுது.
அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா எல்லா மார்க்கெட்டும் யூஎஸ் மார்க்கெட்ஸ்லாம் இப்போ பச்சை நிறுவனத்துல வந்துடுது. கிஃப்ட் நிஃப்டியும் ஒரு 70 பாயிண்ட் பர்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல செய்தி வந்து அன்னைக்கு எஃப்ஐஎஸ் கொஞ்சம் பாசிட்டிவா எடுத்துப்பாங்க. பட் அதுக்கு அடுத்த நாளே இன்னும் ஒரு கெட்ட செய்தி வரும், திருப்பி அந்த மார்க்கெட் இறங்கும். ஸோ இதே மாதிரி சூழ்நிலை தான் வார் கம்ப்ளீட்டா ஒரு முடிகிற நிலைமை வர வரைக்கும் அப்படிதான் இருக்கும். ரைட். ஸோ அதனால இப்படியே நான் சொன்னபடியே நீங்க செஞ்சுட்டு இருங்க. ஒன்றும் பதற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்டா. ஸோ நன்றி. அடுத்த எபிசோட்ல சந்திப்போம்.